ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. 2மே காங்கேய மாடுங்க. ஒரு மயில மாடு ஒண்ணு, ஒரு காராம்பசு கிடாரி ஒண்ணுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டு மாடு வந்து வீடியோ போட்டு வர்றோம். இப்போ வந்து கொஞ்ச நாளாவே நாட்டு மாடு நம்ம முதல்ல வந்து நாட்டு மாடு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளா வந்து கலப்பின மாடுகள் எல்லாம் சேர்ந்து கலந்து பண்ணுறோங்க. நம்ம ஏரியாவில் வந்து நாட்டு மாடு சுத்தமான தெளிவான மாடு காங்கேய மாட்டில் குணவனத்தில் தெளிவான மாடே நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்குது. நம்ம மாடே இல்லை. அதனால இவ்வளோ நாளாக வந்து நாட்டு மாடே கிடைக்கலைங்க. 1, 2 வாங்கினோம் போஸ்ட் போடாமே வித்துருச்சு. இப்போ இன்றைக்கி 2 மாடு வந்து போஸ்ட்டு போட்டு விட்றோங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு 9 மாதம் சினை. அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. மயிலக்காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க. கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல ஈடுதாக்கான மாடு. குதிரையாட்டம் நல்ல நீளத்தில் உயரத்தில் எவி சைஸ் மாடுங்க. தெளிவான மாடு. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மாடு வந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க கூட பிடிக்கலாம். மேல் குச்சமோ உடம்பு குச்சமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மாட்டிலாம் தொட்டு எங்கே நீவினாலும் போட்டாட்டம் நிற்கிதுங்க. மேல் குச்சம் உடம்பு குச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொம்பு 2 ஒரே சீராக இருக்குதுங்க. முகத்தில் நல்ல முகம். தெளிவான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு. நாளைக்கு சென்னையில் வந்து இப்போ வந்து அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க. தெளிவான மாடு. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக காலையில் 3 சாயந்தரம் 3 கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட உரிமையாளர். கண்ணுக்கு போக 6 லிட்டர் கறந்து கன்று குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க. காம்பு வரிசை இருக்குது. மாடு சைஸ் இருக்குது, பெருவிட்டு இருக்குதுங்க. தெளிவான மாடு. மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. இந்த மாட்டை தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 75,000 சொல்லுதுங்க. அந்த 75 ரூபா சொல்கிற அளவுக்கு மாடு பெருவிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது, குணம் இருக்குது, எல்லா பொறுப்புமே இருக்குது. காலணையாமல் கறக்கலாம், பெண்கள் கறக்கலாம். பால் 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு இருக்குது. மாடு தெளிவான மாடுங்க. நாட்டு மாடு வந்து நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டு இருக்கிறனால இந்த மாடு வந்து இந்த ரேட்டு சொல்லுதுங்க. தெளிவான மாடு. வெறும் மாடுக்கு பார்த்திங்கன்னா கூட மாடு ஒரு 55 ரூபாய்க்கு மாடு விற்கிங்க. அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது. நல்ல பெருவெட்டுங்க. தெளிவான மாடு. உங்களுக்கு மயில மாட்டில் காலணையாமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி தெளிவாக சுழிச்சத்தோட தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 75,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பசு கிடாரிங்க. செவலையில் காராம்பசு கிடாரிங்க. தலைத்து கிடாரி 2 பல் கிடாரிங்க. 8 மாதம் முடிஞ்சு 9ஆவது மாதம் சேனை ஆரம்பங்க. மாடு சேனை நம்ம மாட்டோட உரிமையாளர் சொன்னாங்க. மாடு நம்ம ஒன்றும் சேனையை செக் பண்ணியாச்சுங்க. தெளிவான கிடாரிங்க. நல்ல ஈடுதாக்கான கிடாரி. 2 பல் நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபொழுதும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல் 2 பல் உளுந்து முளைச்சிருச்சு. 6 பல் பால் பல் இருக்குதுங்க. கொம்பு நல்ல மின்கொம்பு அமைப்பில் நல்லா பயிர்க்கும் அமைப்பில் இருக்குதுங்க. தாடை அருந்தாடை தொப்புள் கொடி இறக்க கிடையாதுங்க. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. முகம் நல்ல முகம், நெத்திக்குழி, கண்மொழி நல்ல மொழிங்க. திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேரும். நல்ல புறவை ஏற்றமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. 4 காம்பு கருப்பு, காது மடல் கருப்புங்க. நாக்கு கருப்பு. தெளிவான கிடாரிங்க. கிடாரியில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. காராம்பசு கிடாரி கோயில் குளத்துக்கு கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு தானத்துக்கு இந்த மாதிரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். இந்த கிடாரி தேர்வு செய்யலாங்க. ஒரு வயசான அம்மா தான் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு குணம் இருக்குது, ஜாதி பொறுப்பு இருக்குது. தெளிவான கிடாரிங்க. காராம்பஸில் செவலையில் காராம்பஸுங்க. நம்ம ரேருங்க. நாட்டு மாடே கிடைக்க மாட்டேங்குது. அதுலேயும் வந்து காராம்பசு நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்குது. காராம்பசு தெளிவான மாடே இல்லைங்க. நம்ம வியாபார ரீதியாக சொல்ல பொதுவாகவே காராம்பசு கிடாரி நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டு இருக்குதுங்க. அதனால் தெளிவான கிடாரி உங்களுக்கு காராம்பசு கிடாரி வேணும், பல்லு பாக்கியில் தெளிவாக லட்சணமாக குணவனத்தில் வேணும், சுழிச்சத்தத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிடாரியை தேர்வு செய்யலாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விளக்கங்களை அப்போ ஃபோனில் தெரிஞ்சுக்கலாங்க. தெளிவான கிடாரி. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.